90ல் இருந்து 96 வரைக்கும் பிறந்த குழந்தைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில பாதியை முடிச்சிட்டீங்க ஐயா. பிகாஸ் வயசு 30 தாண்டியாச்சு. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா பாதிக்கும் மேல ஒரே மாதிரியான ஜாதகம் அமைஞ்சது இந்த ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் ஐயா. அவங்களோட எதிர்காலம் என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போமா? 3 முடிச்சு போட முடியலையேன்னு கவலையா இருக்கீங்களே, இனிமே 3 முடிச்சு போட்டா மூளை உழுது மூக்கு வழியா வந்துருங்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா வயசு 30 தாண்டி ஆச்சு. சின்ன வயசுல கையை நீட்டி வாயால டுர்ன்னு சொல்லி வண்டி ஓட்டினப்ப இருந்த ஹாப்பி இப்ப சொந்தமா ஹயபூசா வாங்கி ஓட்டினாலும் இருக்காதையா. ஏன்னா வயசு 30 தாண்டியாச்சு. ஆடி திருவிழாவில் அடிந்து ஓரியாண்டு வாங்கின பிளாஸ்டிக் கார் மேலே இருந்த வாசம் இப்போ சொந்தமாக ஆடிக்காரே வாங்கினாலும் வராதையா. ஏன்னா வயசு 30 தாண்டியாச்சு. மே மாதம் கத்திரி வெயில்ல பகல் முழுக்க ஓடியாண்டி விளையாண்ட காலம் போய் இப்போ அரை மணி நேரம் ஒரு இடத்துல நிற்க முடியாது. 1 மணி நேரத்துக்கு மேலே ஒன்று சேர்ந்து உட்கார முடியாதையா. பிகாஸ் வயசு 30 தாண்டியாச்சு. கணுக்கால், மூட்டு, இடுப்பு, கழுத்து, தலை இப்படி எல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை டைம் டேபிள் போட்டு வலிக்கும் ஐயா. ஏன்னா வயசு 30 தாண்டியாச்சு. சட்டு நெஞ்சு பக்கம் இழுத்து வலிக்கும். ஒரே பதட்டமா படபடபடன்னு வரும். இப்பவே ஹாஸ்பிட்டல் போடான்னு மனசு கடந்து குறுகுறுக்கும் ஐயா. ஏன்னா வயசு 30 தாண்டியாச்சு. அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரி போனா அங்க அவர் ஒன்றும் இல்லை, வெறும் கேஸுதான்னு சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்தாலும் ஒரு தடவையாவது இசிஜி எடுத்து பார்த்துக்கலாம்னு மண்டைக்குள்ள குடையும் ஐயா. ஏன்னா வயசு 30 தாண்டியாச்சு. பாட்சா படத்தை பார்த்து தலைமுடிய கோதி நடந்த காரணமோ என்னமோ முன்மண்டை முக்காவாசி வழியை எட்டி பார்த்துருக்கும் ஐயா. ஏன்னா வயசு 30 தாண்டியாச்சு. நடந்து போகிறதுக்கே ரேஸ் விட்ட காலம் மாறி ஸ்கூட்டியில் ஒரு பாட்டி ஓவர்டேக் பண்ணி போனாலும் பார்த்து போமான்னு நினைக்கிற பக்குவமான வயசு வந்துருச்சு ஐயா. ஏன்னா வயசு 30 தாண்டியாச்சு. இப்படி ஒவ்வொரு விதமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கிட்டு வருது ஐயா. இனிமே நீங்கள் குழந்தைகள் அல்ல அப்படின்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை நரகமாக இருக்கும் ஐயா. இன்னும் குழந்தையாவே நினச்சிக்கிட்டு குதூகலமாக வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஐயா.